வந்து ஒரே மாசத்துல குழந்தை வர அப்போ கொடுத்துச்சுங்கண்ணா. அதே மாதிரி ஆண் வாரிசு தான் கொடுக்குறான்னு சொல்லிடுச்சுங்க. ஆண் வாரிசு தான் கொடுத்துச்சுங்க. சந்தோஷமா ஆச்சுங்க. 5 மாசம் ஆச்சுங்க குழந்தைக்கு. ஆந்திராவிலிருந்து எட்டு வந்து அப்பாவுக்கு செய்ய வேண்டியது செஞ்சுட்டு போகிறோங்கண்ணா. கருப்பு கோட்டையில வந்து வந்து இன்னைக்கு உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறேன். கவலைப்படாத, கும்பிட்ட தேவாதி கைவிட்டுடுது, போன மருத்துவம் கைவிட்டுடுது. இன்னைக்கு 4ஆவது வருஷத்துலயுமே அந்த தங்க இன்னைக்கு தனிமரமா நின்று இன்னைக்கு இடையில கிடக்குது. இடையில கிடக்கிறது எனக்கு நடையோட்டி காப்பாத்தி கொடுப்பான்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியா? இந்த பாலத்து கற்பனை மழை போல நம்பி நின்றுட்டு அப்படின்ட்டா உயிர் பிச்சை கொடுத்து இதே பட்டியல் நடையோட்டி காமிக்கிறனாயா? உனேட்டுக்கு வந்ததுக்கு இன்னைக்கு உசுர திருப்பி கொடுத்துருக்கனாயா? இல்லையா? இதே மாதிரி நம்பி நின்றுட்டு அப்படின்ட்டா நடையோட்டி கொள்ள முடியுமா? தாயே ஒட்டிப்பாங்க பெத்த கண்ணு இன்னைக்கு மங்கி கிடக்குது. இந்த மங்கி கிடக்குற தங்கத்தை என்ற பார்ப்பு விட்டுருக்கு. என்ன பண்ணலாம்? தூக்கி இல்லாம விட்டுலாமா? தாயே அது மீளாதாயா? புரிஞ்சுதா? என்னை தொந்தரவு பண்ணாத, என்னை பொய்யல் எடுக்க வைக்காத. புரிஞ்சுதா? அது மீளாது ஆச்சு, கெடு வந்தாச்சு. அது மேல போயிருமாயா? அது போட்ட முடி, அதுக்கு இடையில விழுந்த முடி, தெய்வ முடி எல்லாம் கிடையாது. அதனால நீ போட்டு உழப்பிட்டு நிக்க வேண்டாமாயா? முடி போட்டு கிடக்குது, அது ஏதாவது தெய்வாதி போட்ட முடியா அப்படின்னு போட்டு உழப்பிட்டு நிக்கிறேன். இல்ல உங்க அந்த பொன்னாளுடைய மங்களிக்காரன் பாடுபட்ட மாகாளியாத்தாளா இல்ல மத்தவளான்னு கேட்டுட்டு நிக்கிறியாயா? இது தெய்வ முடி அல்ல, கிடையில கிடந்த முடி. அதனால இது பயப்பட வேண்டாம். ஆகிறத கெவினி அது போக 1 கோடி கும்பத்தை போட்டு வந்து நிக்கிறியாயா? அமாவாசைக்குள்ள சில மாற்றத்தை தர்றேன், மற்றது கூட வந்து ஒன்று ஏற்றம் முடிச்சு கொடுத்தேன். போதுமா? அதனால பொன்னாளுக்கு செலவு பண்ணாத, வீணு எமதுதான் வர்றேன். ஐயே, நான் எப்படி இந்த கத்தி முனமேல் நிக்கணும் அதே மாதிரி நீ பட்டி அத்தனை நீ முடக்கி நிக்கிறாயா? நல்லதாகி இன்னைக்கு தொட்டதெல்லாம் நட்டா எந்த பக்கம் போனாலும் காரியம் சாதிக்க முடியல. உன்ற பட்டி 4ஆவது நீ செலஞ்சு நிக்கிறாயா? ஒன்னும் பயப்பட வேண்டாம். இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்திலிருந்து கூட வந்து நிக்கிறாயா? என்னை மலையாட்ட நம்பி நின்று அப்படின்னு உன்ற வாரி கத்தனை படி போல நீ கொடுத்து கட்டுவத்தில முகவத்திலே வச்சு பட்டியல் நீட்டி காமிக்கிறாயா? அடியானுக்கு அரமனை அமைச்சு கொள்ளலாம், தங்கத்துக்கும் ஒரு கரம் போட்டு கொடுத்துறனாயா? இது சத்திய வாக்கு. அடியா போக்குவரத்துல வச்சுட்டா போ, பறிச்சு எழுதி முடிச்சு தர்றேன். ஒண்ணு கலங்க வேண்டாம். இந்த பாலத்துக்கு இருப்ப நான் இருக்கிற தகிரிமன் இல்ல இல்ல அப்படின்னா இன்னைக்கு வட்டி அத்தனை இன்னைக்கு அந்தரத்துல அடி இருக்குமாயா? இல்லையா? எத்தனையோ 1 கோடி துன்பத்தை மனசுல போட்டு வந்து நின்று இன்னைக்கு எங்கிட்ட எல்லாம் வீட்டுக்கு குடும்பம் வந்து கேட்ட குடும்ப வீட்டுல எல்லாம் இன்னைக்கு நிம்மதி கொடுத்தாச்சு. இதுவும் நிம்மதி தான் கொடுத்துருக்கிறேன். நீ போறாங்க அதிசயத்து காமிக்கிற. புரிஞ்சுதா? பூமி பிரச்சனைக்கு உத்தரவு போட்டு கொடுத்துருக்காய மனான் கைமாத்திர வழியிருப்பாரு. அது ஏனா தானா நின்றுட்டு இருக்காங்க. முடிச்சு கைவசப்படி தர்றது சத்தியமா. போதுமா? இதை பத்தி கவலைப்பட்டு நிக்க வேண்டாமாயா? இந்த பாவத்து கருப்ப நான் இருக்கிறேன். உங்க வட்டியில எல்லாம் முடை கிடக்குது, என்னென்னமோ நடக்குது, மரபெல்லாம் பேசிட்டு வர. இதுக்கு விட குடன் வந்து கேட்டுட்டு நிக்கிறியாயா? இந்த பாவத்து கருப்ப தாய்ந்த அப்புறமா நான் இருக்கிறேன். சில மாற்றத்தையும் கொடுத்து போடலாம். வட்டிக்குள்ள இருக்கிற சமயம் நீக்கி கொடுத்தனாயா? 3 தடவை வந்து என் பட்டியல். புரியுதா? போ பாப்பா கூட்டிட்டு போங்க. தாயே, அங்க கருப்பு கோட்டையில 1 கோடி துன்பத்தை போட்டு வந்து நிக்கிறியா? கவலைப்படாத. இல்ல ஒண்ணுக்கு ஒண்ணு ஓரியாட்டமா சிக்கலமா வந்து நிக்குதுன்னு வந்து கிட்ட கவலைப்பட்டு நிக்கிறியாயா? இந்த பாலத்து கருப்ப தாயின் தகப்பன்மா நிக்கிற தகிரிமா நில்லு. அதே மாதிரி தாய் இந்த அமாவாசைக்குள்ள சிக்கலுக்கு விட தரணும். அமாவாசைக்குள்ளார இந்த சிக்கலுக்கு விட கொடுத்து நீ நினைச்சதை சாதிச்சு கொடுத்தனாயா? என்னை நம்பி வந்து நில்லு. உசரையே காப்பாத்துற கருப்ப நான் இல்லையா? மற்றதுக்கு கூட வந்து நிக்கிறது சத்தியம். புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? தலைய வெட்டுறாங்க, கூட பேர் உன்னைய கருவருக்கு வேடி பாக்குறாங்க. இப்ப நோவு நொடியும் பண்ணி என் பட்டியல் நிக்கிறேன். இல்லையா? உனக்கு இருக்கிறது நோவும் அல்ல நொடியும் அல்ல. இன்னைக்கெல்லாம் சிக்கல் இன்னைக்கு சீவி பாக்குறாங்க. பயப்பட வேண்டாம். இந்த பாலத்துக்கு இருப்ப நொணங்கொண்டு நிக்கிறோம். என்ன முடை போடுவாங்களா? நீங்க எத்தனையோ ஒருத்தர் முயற்சி பண்றானுங்க. அந்த முயற்சி அத்தனையும் அவங்க அல்லையில போட்டு அழகு சூடு போட்டு வச்சிருக்கிறேன்.
உங்க கண்ணில் ரத்தம் வரும் பார்த்துக்கா. புரிஞ்சுதா? அடையாளம் காமிப்பு நாயா, அடையாளம் காமிக்கிற போது வேற மாதிரி இருக்கு. உங்க கண்ணில் ரத்தம் வரும், அதை பத்தி கவலைப்படாத. இந்த பால் கருப்பை கூட வந்து நிக்கிற இந்த முந்தி கட்டு நீ சொல்ற நாயா, பயப்பட மாட்டேன். அப்படி உன்னை தேய்ச்சி தனி பார்த்துக்கு உன்னை ரசம் போட்டு கொடுத்துக்கா. அடியா தாயி அங்கார கருப்பு கோட்டையில அங்கார கருப்பு கோட்டையில உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறாயா. இல்லையா தாயி? ஒண்ணு இன்னைக்கு என்னென்னமோ நடந்து போச்சு. அந்த நடப்புக்குள்ள இன்னைக்கு ஏமாந்த பழம் பொழைச்சாச்சு. இந்த ஏமாந்த பழப்புக்கு ஒரு பேர் கொடுத்து என்னை மீட்டு கொடுன்னு கேட்டுட்டு நிக்கிறியாயா. இல்லையா? தாயும் தகப்பனுமா நான் இருக்கிற தகுதி மண்ணில் கலக்க மாட்டாங்கய்யா. அந்த அவமானத்துக்கு விட கொடுத்து போடலாம். புரிஞ்சுதா? இந்த அம்மாவாசைக்குள்ளதே ஒரு மாற்றத்தை கொடுத்து அதுல இருந்து மீட்டு தரந்தாயா. வந்தா புடிச்சுக்கோ, பத்திரம் வச்சுக்கா, ரசம் போட்டு கொடுத்தா உனக்கு புரிஞ்சுதா. பாவத்து கருப்ப தாயின் தகப்பனுமா இருக்கிற துணிஞ்சு போ. எல்லா விதத்திலையும் காப்பாத்தின. இன்னைக்கு தங்கத்துக்கு கொஞ்சம் இடம் கூட வந்து நிக்குது வாரிசுக்கு அப்படின்னு வந்து கேட்டு நிக்கிறியா. மருத்துவத்துல போய் பார்த்தா ஒண்ணும் இல்லை ஏதும் இல்லைங்கிறாங்க. நெஞ்சு வலி அப்படின்னு வந்து கவலைப்பட்டு நிக்குது. தொழில் செய்யற இடத்துல சிக்கல், இப்படி பல குழப்பத்தில் நிக்குது வந்து கேட்டுட்டு நிக்கிறியா. தாயா அவனுக்கு நோவு நொடியெல்லாம் ஒண்ணுமே இல்லையா. அதெல்லாம் நீ பயந்துக்காத. ஹார்ட் அட்டாக் வந்துருமா, சிக்கல் வந்துருமா, அதெல்லாம் தங்க வைக்கிறமா அலங்கரிச்சு கொடுத்துருவேன். அதெல்லாம் எந்த நோவும் கிடையாதாயா. 3.25 நாளில் அது நலுவலி போடலாம். தொழில் செய்யற இடத்துல கொஞ்சம் அவசரப்பட்டு வெளியே வந்துட வேண்டாம். வந்துட்டா சிக்கலா போயிருமாயா. கொஞ்சம் அந்த இடத்துல இருக்கிற சிக்கலை நான் விட கட்டுறேன். புரிஞ்சுதா? அவசரப்படாத. இந்த புடிச்சுக்கா. அடியான ஒண்ணு அறுத்து ரசம் போட்டு குடிச்சு மேல் கைக்கெல்லாம் தனிவாக்கப்படுத்து. தங்க தடுமாறி வந்து நிக்கிறா. தங்க தடுமாறி வந்து நிக்கிறாயா. என்ன பண்றது ஏது பண்ண தெரியாம இன்னைக்கு 4ஆம் வகுத்துல இன்னைக்கு கருக்கு ஒருக்குன்னு பயந்து இன்னைக்கு காரி ஏதாரமாய் விண்ணப்பட்டு நிக்குது. தாயி இந்த விண்ணம் மட்டும் தான் ஒண்ணு சேர்த்து போடலாமா? நீயும் 1000 தேவாதிகிட்ட கையேந்தி பார்த்துட்டு எங்கேயோ போய் பார்த்தியாயா. ஒரு வரம் கிடைக்கல. ஒட்டிப்பா கடற்கூர்ல என்னை நம்பி வந்து நிக்கிறியா. ஒரு சில நிமிஷம் கொஞ்சம் வார்த்தைகளை விடாம இருந்தா இன்னைக்கு எத்தனையோ சிக்கலுக்கு விட கிடைச்சிருக்கு. இல்லையா? சரி, இனிமேல் ஒண்ணு பயப்பட வேண்டாமாயா. என்னை நம்பி வந்துட்டீங்களா, நீயும் மாறிக்கோணும் அங்கேயும் மாறிக்கோன்னு மாத்தி ரெடி பண்ணி கொடுத்துருனாயா. இதுல சூது நடக்குது. நீ பாட்டுக்கு அமைதியா நில்லு, மத்ததை நான் பாத்துக்கனாயா. வாரக்கொரு முடிவுக்குள்ள அதிசயத்துக்கு அழிச்சு போடலாம். சொன்னது புரிஞ்சுதா? ஓ வரம்போ அடியா. அதெல்லாம் நீ எதை பத்தி கவலைப்பட்டு நிக்க வேண்டாம். மாற்றத்தை கொடுத்துட்டுனாயா. செத்து வந்ததுக்கு இன்னைக்கு சில மாற்றத்தை கொடுத்தாச்சு. இனி மத்த காரியத்துக்கு கூட வந்து நிக்க. அமாவாசைக்குள்ள சில குறிப்பை காமிக்க. அமாவாசை முடிஞ்சோன்னா உத்தரவு போட்டுருவோம். வாகனம் உனக்கு தாயி தாயி பொட்டி மகன். நான் எப்படி இந்த கத்தி முனமேல நிக்கிற மத்தியா அதே மாதிரி இன்னைக்கு உங்க பட்டி அத்தனை இன்னைக்கு ஊசி முனமேல நிக்கிறாயா. பொட்டி மகள் இன்னைக்கு எடுத்த காரியம் அத்தனை கைப்படாம இன்னைக்கு பட்டி இழுவு மங்கி செல்வாக்கு மங்கி தொழில் முடங்கி இன்னைக்கு 4ஆவது சேதாரமாய் நிக்குது தாயி. இன்னைக்கு தங்கத்துக்கு அரமனை வேணும்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியாயா. அரமனை அலங்காரம் பண்ணி கொடுத்திருந்தாயி. இது சத்திய வாக்கு. இன்னும் சில குறிப்பெல்லாம் இருக்குது. இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்துல கூட வந்து நிக்கிறவா. போதுமா? பாதாயி இதை வச்சுட்டா வாட்டத்துக்குள்ள அனுப்பிச்சு கொடுத்துற. முகம் கட்டுறா, பொண்டி கட்டுறா, பொண்டி கட்டுறா. நோவு நொடி தாழ முடியல. முடங்கி நிக்குது. இன்னைக்கு எடுத்த காரியம் அத்தனை கை கூடாம போகாத வியாபாரியில போகாத மருத்துவம் இல்ல. இன்னைக்கு அத்தனை பக்கம் போய் இன்னைக்கு நல்லது பண்ண முடியாம தங்கத்தை இன்னைக்கு பேர்வாய் குடும்பம் வந்து கேட்டுட்டு நிக்கிறியாயா. தாயி இது மொண்டிக்கட்டாயா. மொண்டிக்கட்டு போட்டு இன்னைக்கு 2 ஆண்டு காலம் ஆகுது. இந்த 6 மாச காலத்துல வாழ்வா சாவான் வந்து நிக்கிறாயா. இல்லையா? பயப்படாத. நல்லபடி போடலாமாயா. மொண்டிக்கட்டை நீக்கி காமிக்கிறேன். அதே புள்ளிமான் துண்டி படுற மாதிரி இதே பட்டியல் நடிவட்டி போடலாமாயா. ஒண்ணு பயப்பட வேண்டாம். வர்ற வாரம் கட்டை உடைக்கிறேனாயா. கனி எப்படி தண்ணி வாக்குன்னு அடியானுக்கு புள்ளா ஒண்ணு அறுத்து ரசப்போட்டு குடிச்சுக்காயா. ஐயா தாயி என்ன நோவு நொடி இல்லத்துக்குள்ள நீள மாட்டேங்குது. ஒண்ணு. 2வது குடும்ப ரீதியா நிக்கலாம் விண்ணப்பட்டு நிக்கிறாயா. குடும்ப ரீதியா நிக்கலாம் விண்ணப்பட்டு நிக்கிறாயி. மாணவர் பக்கம் கண்ணூர் பக்கம் எல்லாம் 4ஆம் பக்கம் தெஸ்மாரிக்கு போயிடுது. தெஸ்மாரிக்கு போன அத்தனை இன்னைக்கு தெசோட்டி கொடுத்து என்ற பட்டியை வாழ வச்சு குடும்பத்தை கேட்டு நிக்கிறேன். சரி, ஆராய விஷயத்துல ஏமாந்த போல பொழைச்சிட்டீங்க ஐயா. இல்லையா? மோத்தத்துல வெள்ளாம பட்டியா இருந்தது, இன்னைக்கு வெறும் பட்டியா நிக்குது.
இல்லையா தாயி? இதெல்லாம் அந்த சிக்கல் எல்லாம் விட வச்சு எப்படியே எங்களை காப்பாத்தி கொடுன்னு கேட்டுட்டு நிக்கிறேன் இல்லையா? நீயும் ஒரு பெண் தெய்வத்துக்கு முறையா முறை போட்டு கும்பிட்டியா? அந்த ஆயா ஒண்ணு ஜெயிலு சொல்லி கவலைப்பட்டு நிக்க வேண்டாம், அவளே விடாத கும்பிடு என்ற உரத்தை இங்க அனுப்பிச்சு வச்சுக்கிறா பாரு. பயப்படாத, எதிரிகளை அல்லையில போட்டு அழகு சூடு போட்டு வட்டி நேரகாலசமா வச்சு கைப்பற்றி தருவா. புரியுதா? ஒரு மோனவோட முடியாதுவா. பத்திரம் வச்சுக்க அசுப்பட்டு பேசாதா? கண்ட பக்கம் போய் குழப்பிட்டு நிக்க வேண்டாமாயா? சங்கத்துக்கு கல்யாண விஷயத்துல வந்து உழப்பிட்டு நிக்கிறதாயி, அதெல்லாம் நான் இருக்க தகுதி இல்ல, ராகாது ஏமாந்து அப்படின்னு சிக்கல்ல கொண்டு விட்டுருவாங்க. ஒண்ணு மனசுல நினைச்சுக்கிட்டு எங்க உத்தரம் கேட்கலான்ட்டு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன் இல்லையா? ஆகாது கூடா நட்பு மேலா போயிடும். புரியுதா? கொண்டு சிக்கல் விட்டுருவாங்க ஐயா. ஒட்டாட்டு அது என்ன பண்ணணும் ஏது பண்ணணுங்கிறது எனக்கு தெரியும். நல்லாமே காமிச்சு நல்லா வர இந்த பட்டியல் தான் சொல்றேன் கேளு. என்னையா பெத்த கண்ணு ஆங்கண்ணுக்கு கங்கண காயத்துக்கு உத்தரவு கேட்டு வந்து நிக்குது தாயி. அது போக இல்லத்துக்குள்ள நாலாவது இன்னைக்கு சேதாரமாய் நிக்குதாயா. அதெல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு ஓரியாட்ட தூரியாட்ட சிக்கலமா நிக்குதாயி. இந்த பட்டி வெள்ளாம பட்டியா இருந்தது இன்னைக்கு எல்லாம் வெறும்பட்டியா போய் இன்னைக்கு மொத்தத்தில் ஆண் வாரிசுக்கு கல்யாண காரியம் வேணும், தொழில் உத்தரவும் வேணும் கேட்டு இல்லத்துக்குள்ளாரி தெளிவில்லாத நிக்கிறாயா இல்லையா தாயி? தாயி இதெல்லாம் சூது நடக்குது, உஷாரா நிக்கணும். இல்ல அப்படின்னா பட்டியல சேதாரம் வந்து சேர்ந்துருமாயா? புரிஞ்சுதா புரியலையா? பாச புரியாததுல உடச்சு பேசுற புரிஞ்சுக்கோ. இல்ல அப்படின்னா மரபொல்லாத்தான் பேசுவேன். புரியுதா தாயி? பயப்பட வேண்டாம். கல்யாண காரியத்தை முடிச்சு கொடுத்துறேன், வரக்கூடிய ஆபத்தை நீட்டி கொடுத்துறேன். முடிச்சு கொடுத்துறனாயா முத்து வரம் கொடுத்து முறையா முடிச்சு இதே பட்டியல் ஏற்றி காமிக்கிறாயா? வச்சல் வாங்க, பத்திரம் வச்சுக்க, ரசப்போடு கொடுத்துக்க. என்ன தாயி சேதாரமாய் போய் நிக்குதே இல்லையா தாயி? இல்லையா? இன்னைக்கு எல்லாம் வீராப்பு நட நடந்து, இன்னைக்கு வெட்டி நட நடந்து, இன்னைக்கு பட்டி எத்தனை இன்னைக்கு மாடோர் பக்கமும் கண்ணூர் பக்கமா இன்னைக்கு தசுமாரி நின்று இன்னைக்கு நாலாவது தலை குனிஞ்சு நிக்கிறியாயா இல்லையா தாயி? இந்த தலை குனிஞ்சதுக்கு இன்னைக்கு தடை இல்லாம சில நீ நினைச்சபடியே முடிச்சு கொடுத்துட்டுமா? முடிச்சிடலாமா? முடிச்சிடலாமான்னு கேக்குறேன் தாயி. நான் ஆரை கெடுக்க மாட்டேனாயா? பார்த்தா தீண்டியே போடுவேன். ஆனா நீ கேட்க வந்த வரம் நல்ல வரம் தான். நீ சேதாரமாய் நிக்குது, சேதாரத்தை நீக்கிட்டு தங்கத்தை ரோட்டி காமிக்கிறனாயா? இது சத்திய வாக்கு. புரியுதா? என்னென்னமோ நடந்து போச்சு, அதெல்லாம் இங்க விஞ்ஞானிக்க வேண்டாம். இது உனக்கு எனக்கு தெரிய வேண்டிய விஷயம். வந்த காரியத்தை முடிச்சு எல்லாம் பேர் வாங்கி போடலாம். தண்டாள் மூலமா காரியத்தை முடிச்சுட்டாரு. புரிஞ்சுதா? பத்திரம் வச்சுக்க, ரசப்போடு குடிச்சுக்க. தாயி வீராத கோயில் தீர்த்து கொடுன்னு வந்து கேட்டு நிக்கிறாயா இல்லையா தாயி? நீயும் அப்படித்தான் முதலாளி சொன்ன மாதிரி வரம் கொடுத்து மறந்துடுவியா தாயி? பயப்பட வேண்டாமாயா? மருத்துவத்து என்னென்னமோ சொல்றாங்க, மத்த பக்கமான என்னென்னமோ சொல்றாங்க அப்படின்னு கவலைப்பட்டு நிக்கிறியாயா? அதெல்லாம் எந்த குறையும் இல்லை. புரியுதா? எந்த குறையும் இல்லை. உனக்கு வாரிசு 2. புரியுதா? வாரிசு 2ஆயா? 2மே ஆஸ்திக்கு 1, ஆசைக்கு 1. 2 வரம் இருக்குதாயா? நீ நம்பி வந்துட்டு நீ குழந்தை பாக்கியம் வேணும்னு வந்து கேட்டுட்டு இருக்கியா தாயி? உனக்கு வரம் கொடுக்கறாயா? வயிறு நிறைய கனி அடைச்சு இதே பட்டியல போட்டி வாங்கலாம். குழந்தையோட குழந்தை நிறுத்துறேன். இது சத்தியவா இருந்தாடியா? இப்ப ராத்திரி படுக்கிற போது இதை மென்னு தின்னு முழுங்கிடும். இதை நீ மென்னு தின்னு முழுங்கிடும் தாயி. பயப்பட வேண்டாம். அள்ளி படியா வந்து போடலாம். நான் இருக்கிறேன் நாயா, தாய் தப்புமா போட வர்றேன்.